வணக்கம் மக்களே, வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி கேர். பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட இந்த வார எவிக்ஷன் யாரு? அதுதான். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருந்தையாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கும்போது பேசும்போது எல்லாம் பேசிங்க. என்ன நடக்குது பிக் பாஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பிக் பாஸ் வந்து வெகுண்டு எழுந்து கத்தி அவர் வந்து என்ன சொல்றது, வாய்ஸ்ல உடஞ்சி போய் அவர் ஒரு 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 இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார். அதுக்கு காரணம் யாரு? இந்த கேமை ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா தான் இவங்கெல்லாம் பிளேயர்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் உள்ள அந்த 40 சொச்சபட்ச 40 நாட்களை ஒழுங்காக விளையாடுவாங்க. வாழ்க்கையில 2 விதம் இருக்கு. இப்படித்தான் வாழணும்ன்றது ஒரு விதம், எப்படியும் வாழலான்றது இன்னொரு விதம். அந்த அதிர்ச்சி வைத்தியம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை தூக்குறதா தான் இருக்கும். இதுதான் சரியான தருணம். ஸோ அப்படி ஸ்ட்ராங் பிளேயர் நீங்கள் இருக்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா, ஆன்டிஸை சைட் அடிச்சிருக்கீங்களா? தெரியல பாரு, உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. அது வேற யாரும் இல்லை, பாரு. ஸோ பாருக்கும் இந்த சேனலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரு அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடியே சர்வர்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. அந்த ஷோ விட்டு வெளில வந்த அடுத்த நிமிடத்துலேருந்தே அந்த ஷோவை போட்டு தாக்குன்னு தாக்குனாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வெளியே எடுத்தால் ஷோ இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும், அவங்க தாக்குன்னு தாக்க போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ சேனலுக்கு சப்போர்ட்டாக எந்த வேலையும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதுக்கு ஏற்கனவே குக் வித் கோமாளியில் வந்திருந்தாங்க, அங்கேயும் ஒன்றும் சேனலுக்கு சப்போர்ட்டாக எதுவும் பண்ணலை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்வை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. இன்னொன்று, கத்தியே ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டான். பாரு பண்ணுற அந்த இது இருக்கு இல்லையா, இங்கே பிரச்சனைகள் எல்லாமே அது வந்து எல்லாருமே பார்வை மாறிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரோராவோட பிஹேவியர் அப்படி தான் இருக்குது, கம்ருதீனும் அப்படி தான் இருக்காப்புல. ஸோ கண்டென்ட் இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் எடிட்டில் அவங்க போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாருக்கு நெகட்டிவாக தான் நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு தேவைக்காக ஹைட் பண்ணி வச்சிருக்க ஒரு விஷயத்தையும் இப்போ எடுத்து வெளியில் விடுறாங்க. ஸோ பாருவோட நெகட்டிவ்னஸ்ஸு, பாரு கம்ருதீனோட இன்டிமசி, ஸோ அது மட்டும் பார்வை அண்ட் அரோராவோட எதிர்ப்பு. ஸோ இது மாதிரி இப்போ எப்படி எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 days நம்மளுடைய கவனத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் இவங்க தான் மெயின் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே திணிச்சு அப்படி தான் ஷோவை கொண்டு போவாங்க. அது ஆக்சுவலி 50 daysக்கு அப்புறம் அந்த கண்ணோட்டத்தை மாற்றுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அரோரா 50 days சும்மா உட்கார்ந்த அரோரா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசிட்டு இருந்த பார்வை இப்போ வந்து டாக்ஸிக் ஆக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த கேம் பிளான். இந்த கேம் பிரகாரம் இன்னைக்கு போயிட்டு இருக்க பிரகாரம் பார்வை எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது அப்படின்றது தான் சாத்தியக்கூறுகள், மூலக்கூறுகள், ஆராய்ச்சி எல்லாமே டேட்டா சொல்லுது. குறி வச்சா தப்பாது. பட் அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா பிரகாரம் மலையாள பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ், கன்னட பிக் பாஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டும் இருக்கோம், பார்த்தும் இருக்கோம் அப்படின்ற அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி டைமில் வீக்கெண்ட் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எபிசோடு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனிங்கு, அதாவது ஷோவோட ஓப்பனிங்கு வித் எவிக்ஷன். அதுவும் வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய எவிக்ஷன். ஆமாம், பார்வை டபால்னு வந்து உங்ககிட்டலாம் பேசிலாம் புண்ணியமில்ல, இந்த வாரம் நான் ஃபஸ்ட்டு எவிக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்கிறதுன்னு தெரியல, இனிமேல் சொல்லி யூஸ் இல்லைன்னு நினைக்கிற ஒரு பிளேயர் நான் எவிக் பண்ண போகிறேன். அந்த பிளேயர் யாருன்னா, எல்லாம் ரெடி இல்லை, வந்துடுறீங்களே, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு எடுத்து கார்டு காட்டுவார். அதில் பார்த்தீங்கன்னா பிஜே பாரு அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்த வேலை சொல்றேன். யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு.